காப்பிரைட் டிஸ்க்ளைமர். டே போதுண்டா, விடுடா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அமைதியா இரு. முடிய போகுது. என் முடியெல்லாம் தான் போயிட மாட்டேங்குது. அப்படி என்னடா மசாஜ் இது? இந்த மசாஜ் பேர் தான் கதவாய் கதி கண்டபடி மிதி. எது கண்டபடி மிதிப்பியா? விடுறா என்னைய பைத்தியக்காரா. இங்க படு. முடியாது. இங்க படுங்கறல. முடியாதுங்கறல. இங்க படு. பாத்துடலாமா? A few moments later. யாருக்கிட்ட நீ எத்தனை தடவை கீழே போட்டாலும் அத்தனை தடவை மேல வருவாண்டி இந்த மைக்ரோ மின்னல். இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. இந்த கர்ரீஸோட கோகனட் பழமே இப்போ புரியுதா? நான் எதுக்காக உன்னை கடிகாரத்துல இருக்கிற சின்ன முள்ளுன்னு என்னைய அதே கடிகாரத்துல இருக்கிற பெரிய முள்ளுன்னு சொன்னேன்னு. ஏன்னா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நமக்கு அலாரம் மாதிரி வந்தாலும் நம்ம 2 பேரும் இணை பிரியாம இருக்கணும்னு தான். என்ன ஆளை காணோம்? என்ன உஷாராகி அண்டர்கிரவுண்ட்ல படுத்துட்டு இருக்கா? பாத்துருவோண்டா. ஐயோ பாத்துட்டானா? அதான் நான் பார்த்தேன். நீ எங்கடா பார்த்த? புலி பதுங்கி பாத்திருக்க, ஆனா பன்னி பதிந்துறத இப்பதான்டா பாக்குறேன். சரி நம்ம வேலை முடிஞ்சது, நம்ம அப்படியே போவோம். என் கழுகு பார்வையில இருந்து எதுவும் தப்ப முடியாது. ஆமா ஆமா, கண்ணுல புற உளுந்த கழுகு போல. இன்னைக்கு கோட்டா ஓகே, வரட்டுமா? போச்சு. கடல் காக்கா, இன்னைக்கு வந்துட்டியா? ஏதோ கடல் காக்காக்கு காலாஞ்சலத்தி கொடுத்தாண்டா இந்த கர்ரீஸ்னு எனக்கு பேர் வருமேனு போன தடவை கொடுத்தேன். என்ன அதே பழக்கம் வாங்கிடுச்சா உனக்கு? 2 காலும் 2 ரெக்கையும் நல்லா தானே இருக்கு. மீனை போட்ல கொண்டு வரும்போதே பிச்சை எடுத்து வாங்க தெரியாதா உனக்கு? என்ன சொல்லிட்டு இருக்கும் போதே சுழட்டிட்டு போக பாக்குறியா? இந்த கர்ரீஸ் இன்னைக்கு ஆப்போசிட் ஆஃப் கருளை மூட்ல இருக்க. காலம் தாழ்த்தாம கிளம்பிடு. எனக்கு கொஞ்சம் விட்டு வைங்கடா மாட்டு மூலக்காரனுங்களா. 3 பேர் எப்படி மூஞ்ச விட்டுட்டு மேஞ்சிட்டு இருக்கானுங்க பாரு. சொல்றது கேக்குதா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்க. கலத காலால கிக்குவாங்கன்னா குடும்ப விருத்தியாகும். பாரு குண்டானையே கழுவி வச்சிருக்கானுங்க. நானே டயர்டா இருக்குன்னு வந்து படுத்துட்டு இருக்க. என்ன விளையாட்டு வேண்டி இருக்கு? பிதறி கொழுப்பெடுத்த பைத்தியமே, உனக்கு வக்கனையா வேட்டையாடி கொண்டு வந்து குடுக்கறது நானு, டயர்டா இருக்கிறது நீயா? போ அந்த பக்கம். கர்ரீஸ் 2 இவனுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கர்ரீஸ் பேட்டையிலே கால் எடுத்து வைப்பான். இல்ல அப்படியே ஷார்ட் கட்ல போயிடலான்னு. ஷார்ட் கட்ல வந்து சாவறதுக்கு வந்தியா? இனிமே நான் இந்த பக்கம் பார்த்த ஷார்ட் கட்ல வந்தானா? ஷார்ட் கட்டு அப்படியே அதே ஷாக்லயே போ. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள். யோ இருந்தையா, நானே 3 நாய் தொடுத்துச்சுன்னு அப்பர் ஆஃப் த ட்ரீல வந்து உசுர காப்பாத்திக்க உட்காந்துட்டு இருக்கேன். மருத்துவத்துல மாஸ்டர் பண்ணாரு, கலரியில கம்பு சுத்தினாருன்னு இருக்கிறீங்க. ஷோ வரமாட்டேங்குதே கடவுளே. காத வைக்க சொன்னா ஏன் தலையில தலைவாழை இலைய வச்சுட்டு இருக்க? எப்பா தேங்க்ஸுப்பா. எங்க 3வது அடி அடி பாப்போம். அடி, நீதான் தைரியமான ஆளாச்சே. அடிடா, அடிச்சுதான் பாரு. 9 10. ஓகே. இப்ப வந்து முட்டு பாப்போம். ஃப்ளோட் லைக் எ பட்டர்ஃப்ளை, ஸ்டிங் லைக் எ பீ. இரு ஓடாதடா மைக் டைசன், நில்லுங்க. மவனை வெறுப்பேத்திட்டா இருக்க. முட்டு சந்துக்குள்ள போனாலும் வந்து முட்டு வேண்டாம். பொதுவா சேவல்லாம் 7 to 8 years தால சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருமே. ஆனா இவன் மட்டும் சோலாங் எகோல இருந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்கான்டா. பாரு, சன்லைட்ட பார்த்து கூவுனா கூட பரவாயில்ல, செவுத்துல இருக்கிற லைட் எல்லாம் பார்த்து கூவிட்டு இருக்கா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்ன இத்தனை பேர் சேர்ந்து துணியை காய வச்சிட்டு இருக்கானுங்க? என்னவா இருக்கும்? சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம போவோம். என்னடா இது, நம்ம நடந்தா அவனுங்களும் நடக்கிறானுங்க. என்ன பாஸ், என்ன வேணும்? ஒருவேளை நம்மள குதிக்க சொல்றானுங்களோ? சீரியஸான ஸ்டன்ஸ் எல்லாம் காட்ட முடியாது. நான் வேணா போயிட்டு நாளைக்கு வரேன். நீங்க நல்லபடியா துணியை காய வச்சுட்டு போங்க. இதை எதுக்கு வாங்கியிருக்காங்க, ஏன் வாங்கியிருக்காங்கன்னே தெரியாம மசாஜ் பண்ணுவான்னு பார்த்தா கையில மாவாட்டிட்டு இருக்கான் பாரு, மேங்கோ மடைய. யோ ப்ளீஸ் யா, எனக்கு ஒண்ணு குடியா. இது ஒண்ணு மட்டும் தான் தருவேன். நான் வர்றா, என்னடா அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? இப்படி கொத்தோட கடிச்சு எடுத்து சாப்பிடாம
இப்போ என்ன நடந்துச்சு? மோமோஸ் மாயமாகிருச்சு. ஏய் எங்க காமி? அங்க என்னத்த பாத்துட்டு இருக்க? அதெல்லாம் உள்ள டைவடிச்சு டைஜஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகி இருக்கும். பேருக்கு தான் ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கறான், ஆனா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இந்த கேமரால தான் இருக்கு. இருக்க இங்கதான் இருக்க. திருடனுக்கு கேமரா வச்சிருக்கானா இல்ல நமக்கு கேமரா வச்சிருக்கானே தெரியல. ஒயரை கடிச்சு வச்சிடலான்னு பார்த்தா ஒயர்லெஸ் கேமராவை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. கையெடு. ஷிட், எப்படி கரெக்டா பார்த்தா கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே. நீ ஏன்டா கைக்கு எட்டுன? டைரக்டா வாய்க்கு தானே எட்டி இருக்கணும். கவலைப்படாத, அதுக்கெல்லாம் நீ லேப்ரடாரா லைஃப் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஏய், இப்ப எதுக்கு வாழை வைப்ரேட் பண்ணிட்டு இருக்க? அதான் இந்த கர்ரீஸ் இருக்கன்ல, கவலைப்படாம தூங்கு. இல்ல, கடைசி வரைக்கும் என்னைய காவல் காப்பேன்னு சொன்ன, அதுக்காக இப்படி தூங்கும் போது கூட உன் காலால என் மாலுக்கு விலங்கு போடணுமா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ படு. காரியத்துல கரெக்டா இருப்பான் இந்த கர்ரீஸ். ஏய் சோடக்கு போட்டாடா. எங்க இருக்க? வந்துட்ட மேடம். இந்த வாட்டர் பாட்டில டஸ்ட்பின்ல போடு. அப்படியே ஆகுது மேடம். சோம்பேறித்தனத்தை சூப்பர் பவரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கா சூனியக்காரி. அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டட் மேடம். அந்த ஸ்கிரீனை சாத்து, வெளிச்சமா இருக்கு. வெளிச்சமா இருக்குன்னா ஏன்டி வாழ்ற? என்ன? வாழ்க வளமுடன் சொன்ன மேடம். ஸ்கிரீன் சாத்தியாகி விட்டது. சாக்ஸ கழட்டு. இது வேறயா? இந்த சாக்ஸ யாரு? உன் டாடி டாக் வந்து கழட்டுமா? அந்த நாயத்தான் தேடிட்டு இருக்கேன். கையில மட்டும் மாட்டுனா வேற சேவை ஏதாவது இருக்குங்களா? அவ்வளவுதான், நீ கிளம்பு. உத்தரவு மேடம். ஒரு பார்டர் கோலி நாய பட்லரா யூஸ் பண்றீல, உன் பட்டெக்ஸ ஒரு நாள் பக்குன்னு கடிக்கிறேன்டி. டே கோல்டு, வாடா. எப்படா படுத்துட்டே பொழுத ஓட்டிட்டு இருக்க நீயே? போர் அடிக்குது, வாடா விளையாடலாம். எவன்டா உங்களுக்கு ரிட்ரீவர்னு பேர் வச்சது? படுத்துட்டே அப்படி என்னத்தை தாண்டா ரிட்ரீவ் பண்ணுவீங்க? டாய், சொல்றது கேக்குதாடா சோத்து மாடு? பாரு, சோறுன்னு வார்த்தையை கேட்டது ஸ்டைலா பாக்குறத. டே, உன்னை எழுப்பியே என் எனர்ஜி எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகுதுடா. எந்திரிச்சு வாடா ப்ளீஸ் டா. நீ எந்திரிக்கிற வரைக்கும் நானும் எந்திரிக்க மாட்டேன்டா. டே, லைட்டா பசிக்குதுடா எனக்கு. தாத்தாவோட அன்றாயிர போட்டுட்டு ஆடாதன்னு சொல்லிருக்கேன்ல. உன்னை என்ன பண்றேன் பாரு ஆன்டி. ஏய் நிறுத்து. ஏய், இந்த கர்ரீஸ் முன்னாடியே வாயில புகை விட்டுட்டு வர ஆடுறியா? நிறுத்து. உன்னை அப்படியே வச்சு பிதிக்கிறேன் பாரு ஆன்டி. ஐயோ, அடேங்க அப்பா, அட்டை பொட்டி காருக்கு ஆட்டோமேட்டிக் டோரா? இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் உனக்கு செஞ்சு தரான் பாரு ஒருத்தன். அவனை சொல்லணும், உலகத்திலேயே மண்டி போட்டு கார்ல ஏறின முதல் மனுஷி நீதான். சரி போ. ஸ்டாப். இந்தாங்க சார், விஐபி பாஸ் இருக்கு. அப்படி என்ன பெரிய விஐபி? பாத்துருவோம். கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு கொடூர பூனை, பெயர் அலக்கர்ரீஸ். சரி, நீங்க போலாம். இந்தான போகும்போது அப்படியே தலைய குனிஞ்சிட்டே போ. கம்பி பட்டு கபால கழற போகுது. இந்த செயின் உனக்கு, இந்த செயின் உனக்கு. சை, இப்படி கேவலமா பாகுபாடு பாக்குறியே. நான் எங்கடா பாகுபாடு பார்த்தேன்? அங்க மட்டும் அவ்வளவு பெருசு, எனக்கு மட்டும் அருணாப்பொடி சைஸ். ஒத்துக்க முடியாதியா? உனக்கு கழுத்து பெருசு, அதான் செயின் நீளமா இருக்குல்ல. சரி, இங்க வாடா. இந்தா போட்டுக்க. போதுமா? தேவையில்லை. அதத்தான் முன்னாடியே சொன்னேன். அதெல்லாம் முடியாது. அந்த டால்மா நாய்க்கு மட்டும் டபுள் த சைஸ். பாருல, டைனிங் டேபிள்லயே அடுப்ப வச்சு அதுல வேற எதையோ வச்சு சுட சாப்பிட்டு இருக்கானுங்க. நண்பர்கள் வந்தாலே நம்ம மொத்த பாஸ் மாஸ்டர் செஃபா மாறிடுறான்டா. பாஸ், அப்படியே என்ன கொஞ்சம் கவனிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சது மிச்ச மீதி இருந்தா தரேன் போ. எது மிச்ச மீதி இருந்தா போடுறியா? மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டான்டா இந்த மொத்தத்திலையா. காலையில ஜட்டிய காணோன்னு கூட நான் தான் எடுத்து கொடுத்தேன். அந்த நன்றி கடன் கூட இல்லாம கேவலப்படுத்திட்டானே. ஐயோ, கண்டிப்பா இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமே. என்ன பண்றது? அந்த முட்டைக்கோசை கொடுங்க. மொத்த பாஸ் முட்டை போசுக்கா போல. இப்ப பாரு இந்த ராண்டி குமாரோட ராஜதந்திரத்தை. 1 2 3. அவ்வளவுதான். இன்சல்ட் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. போ. இன்னொரு தடவை நீ என்னைய கண்காணிக்கிற கேமராலாம் கலன்றும் பார்த்துக்க. பா, ரொம்ப மொக்கையா இருக்கு இந்த வீடியோ. மாத்த சொல்லுவோம். மேடம் இங்க பாருங்களேன். இப்ப எதுக்கு சிரிக்குது இந்த லூசு? நல்லா தானே இருந்துச்சு. என்ன சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு வேற இருக்குது? இல்ல, எனக்கு புரியல. இப்ப இதுதான் ட்ரெண்ட். எது? ஜன்னி வந்த பண்ணி மாதிரி பண்ணியே அதுவா? இங்க பாரு. என்ன? ஹாய், ஏன்டா போட்ட? ஐயோ, என் தாயி.
ஏய் குடு, மறுபடியும் போடுறேன், போய் எடுத்துட்டு வா. ஐய் கையறா ஏறா கைய சொன்னா கேளு வேணா போட்டாண்டா ஒரு நிமிஷம் இரு. ஏய் என்ன உன் வீட்டு ஞாயிறு நினைச்சியாதான் நான்சென்ஸ். ஏய் ரோட்ட பார்த்து ஓட்டுறா வெண்ணா, இதுல பிஜிஎம் வேற. என்னது? யோ உண்மை இல்லையா ஓனரு, நீ பார்த்து ஓட்டு எங்கேயாவது கொண்டு போய் சாத்திராத. யோ வந்து என்னன்னு கேளியா? அரசி இந்த பக்கம் வா நீ, அதான் உனக்கு தனியா தட்டு வச்சிருக்கல. ஏய் சப்போர்ட்டுக்கு ஆளை கூப்பிடுறியா நீ? சொல்றது கேக்குதாடா செவுட்டு நாயே? உன் தட்டுல இருக்கிறது எனக்கு தான், என் தட்டுல இருக்கிறது எனக்கு தான். பாத்தியா, இப்படிப்பட்ட பஜாரிக்கு தான் நீ பகிரங்கமா மேக்க போட்டுட்டு இருக்க. இந்த கல்லஞ்சக்காரிக்கு கருணைக்கரசின்னு பேரு வேற வச்சுட்டு இருக்க. நான்லாம் குழுக்குறவி வம்சம், கேர்ள்ஸ் ஆக்க கூடாது தொம்சம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒண்ணு இவளை எங்கேயாவது வித்து கொடுத்துரு, இல்லாட்டி யாருக்காவது தத்து கொடுத்துரு. இதெல்லாம் சரிபட்டு வராது சொல்லிட்டேன். சார் உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? எனக்கு போடுற பிரேக்ஃபாஸ்ட்லயே உப்பு இருக்காது, இதுல டூத் பேஸ்ட்ல எங்க இருக்க போகுது? சார் உங்களை தான், உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? நானே பண்ண தப்புக்கு 4 அப்பு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், வந்துட்டா உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்ட்டு. ஏய் என்ன பாத்ரூம்ல குளிக்க வச்சுட்டு இருந்தேன், என்ன வாஷ் பேசின்ல குளிக்க வைக்கிறேன்னா அப்ப அடுத்த தடவை நீ மதுக்குள்ள போட்டு முக்க போறியா? தூங்கிட்டானா? தூங்கிட்டான். அப்போ ஓகே. பாவம், ரொம்ப நேரமா 2 பூனைங்க கத்திக்கிட்டே இருக்கு வெளியே. இதை கொண்டு போய் கொடுத்து புண்ணியத்தையாவது சேர்ப்போம். என்ன தான பிரபு எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல, வெளியில 2 பூனை பாவமா கத்துச்சு. ஆமா இவர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு. வயிற்றுச்சல வாண்டலா வாங்கிக்காதையா? அதனாலே மாசி மாசம் ஆளான பூனை மாமா உனக்கு தானு பாட்டு பாடிட்டு இருக்குதுங்க. எதுக்கு கத்துது ஏன் கத்துதுன்னு தெரியாம அப்படியே தானம் பண்ண கிளம்பிட்டாரு. என்னையதான் சிங்கிளாவே வச்சிருக்க, அதனால அது சந்தோஷமா இருக்கட்டும். சேவை பண்றேன்ட்டு போய் சாபம் வாங்கிட்டு வந்துடாத போ கம்முனு. மக்களே, சூரிய கிரகணம்ங்கிறது சூரியன் இந்த மாதிரி பூமியை பார்க்கும்போது நடுவுல இப்படி அமாவாசை போகும். ஏய் யார பத்திரா அம்மா வசைங்கிற? நடுவுல போறது நீலாடா என் நீல ஆம்ஸ்டாங்க? என்ன ரேசிசம் பண்றியா? இந்த கரீச ஒரு கருப்பு நீலானாடே.